இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். எல்பிஜி உற்பத்தி 25% அதிகரிப்பு. எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை, மத்திய அரசு நம்பிக்கை. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரானும் பதில் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இதன் காரணமாக உலகெங்கும் கச்சா எண்ணெய் சப்ளை கடும் பாதிப்பை சந்தித்துள்ளது. ஈரானுக்கு சொந்தமான முக்கிய துறைமுகம் வழியாக எண்ணெய் பேரல்களை ஏற்றி வரும் கப்பல்கள் போக்குவரத்து தடைப்பட்டதால் இந்தியாவிற்கான கச்சா எண்ணெய் வரத்திலும் தாமதம் ஏற்பட்டது. இதையடுத்து மத்திய அரசு நடத்திய பேச்சுவார்த்தையின் பலனாக இந்திய தேசிய கொடி பறக்கும் சரக்கு கப்பல்கள் பயணிக்க அனுமதிப்பதாக ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து எரிபொருள் இறக்குமதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் உள்நாட்டில் எல்பிஜி கேஸ் உற்பத்தி 25% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய பெட்ரோலியத்துறை இணை செயலர் சுஜாதா சர்மா கூறியதாவது, நம் நாட்டின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்ய மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. போரால் பாதிக்கப்பட்ட பகுதியை தவிர்த்து உலகின் பிற பகுதிகளில் இருந்து எண்ணெய் இறக்குமதியின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. நம் இறக்குமதியின் 70% பிற பகுதிகளில் இருந்து வருவதால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதேபோல் நாம் உலகின் 4வது பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் கொண்ட நாடாக விளங்குவதால் உள்நாட்டு எல்பிஜி கேஸ் உற்பத்தி அதிகரித்துள்ளது. கடந்த சில தினங்களில் நம் உள்நாட்டு கேஸ் உற்பத்தி 25% உயர்ந்துள்ளது. இப்போது போதிய அளவு எரிபொருள் கையிருப்பு உள்ளது என்றார். அதேபோல் பார்லிமெண்டில் இன்று மத்திய பெட்ரோலிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பேசினார். பெட்ரோல், டீசல், எல்பிஜி, விமான எரிபொருள் என அனைத்து வகை எரிபொருட்களும் நம்மிடம் போதிய அளவு இருப்பு உள்ளது. போர் மேகம் சூழ்ந்த பகுதிகளை தவிர்த்து வேறு மாற்று இடங்களில் இருந்து நமக்கு தேவையான எரிபொருட்களை வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாம் இறக்குமதி செய்யும் எரிபொருட்களில் 70% 40 வெவ்வேறு நாடுகளில் இருந்து வருகிறது. உள்நாட்டு எல்பிஜி உற்பத்தி அளவும் கணிசமாக உயர்ந்துள்ளது. எனவே மக்கள் பீதியடையும் வகையில் எந்த பாதிப்பும் இல்லை என அமைச்சர் கூறினார். 9,81,000 பேரல் கச்சா எண்ணெயுடன் மும்பை வந்தடைந்தது முதல் கப்பல். இந்திய கப்பலா போலாம் ரைட். ஈரான் செய்த தரமான சம்பவம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கடந்த மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீது போர் தொடுத்தன. முதல் நாளே உச்சத் தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். தொடர்ந்து ஈரான் மீது குண்டுமழை பொழிகிறது. அதே நேரம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைத்தளங்கள் இருக்கும் வளைகுடா நாடுகள் மீது ஈரானும் சரமாரியாக தாக்குதல் நடத்தி வருகிறது. போர் நடந்த முதல் நாளே தங்கள் கடல் பரப்பில் வரும் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முழுமையாக கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டது. பெர்சியன் வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடா நடுவே இந்த ஹார்முஸ் ஜலசந்தி அமைந்துள்ளது. வளைகுடா நாடுகளில் இருந்து அனைத்து விதமான வர்த்தகமும் இதன் வழியாகவே நடக்கிறது. கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றிக்கொண்டு இந்த வழியாகத்தான் கப்பல்கள் அரபிக்கடலுக்கு வர முடியும். குறிப்பாக உலகின் தினசரி தேவைகள் 20% கச்சா எண்ணெயும், ஆசியாவின் தேவைகள் 50% கச்சா எண்ணெயும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே வெளியே வந்தாக வேண்டும். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஜலசந்தியை கட்டுப்பாட்டில் எடுத்த ஈரான் அந்த வழியாக எந்த கப்பல் சென்றாலும் குண்டு வீச ஆரம்பித்தது. இதனால்தான் வளைகுடா நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு சப்ளை ஸ்தம்பித்து போனது. இந்தியாவில் நிலவி வரும் பெட்ரோல், டீசல், கேஸ் பற்றாக்குறை பீதிக்கும் இதுவே காரணம். ரஷ்யா, சீனாவுக்கு சொந்தமான கப்பல்களை தவிர வேற எந்த கப்பலையும் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் விடவில்லை. இந்தியா உட்பட வேறு எந்த நாட்டுக்கும் அனுமதி வழங்கவில்லை. மாறாக 16 சரக்கு கப்பல்களை குண்டு வீசி சிதறடித்து விட்டது. இந்த நிலையில்தான் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்துல் அராக்சியை தொடர்பு கொண்டார் நம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். அப்போது ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டியது இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை எடுத்துரைத்தார். சீனா, ரஷ்யா கப்பல்களுக்கு அனுமதி வழங்குவது போல் இந்திய கப்பல்களுக்கும் அனுமதி வழங்கும்படி அவர் வலியுறுத்தினார். ஏற்கனவே 2 முறை நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. ஆனால் இந்த முறை பாசிட்டிவான பதில் வந்தது. ஈரானை சேர்ந்த சக உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் ராணுவத்துடன் பேச்சுவார்த்தை நடத்திய அராக்சி இந்தியாவுக்கு வரும் சரக்கு கப்பல்களுக்கு அனுமதி வழங்குவதாக அறிவித்தார். இதைத் தொடர்ந்து கச்சா எண்ணெயுடன் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் காத்திருந்த இந்திய கப்பல்கள் திரும்ப துவங்கியுள்ளன. முதல் கட்டமாக இந்தியாவை சேர்ந்த கேப்டன் ஓட்டி வந்த லைபீரிய கொடி கொண்ட ஷென்லாங் சூயஸ் மேக்ஸ் என்ற டேங்கர் கப்பல் மும்பை துறைமுகத்தை வந்தடைந்தது. இந்த டேங்கர் கப்பலில் மொத்தம் 1,85,335 டன் கச்சா எண்ணெய் இருக்கிறது. கிட்டத்தட்ட 9,81,000 பேரல் இருக்கிறது. இது இந்தியாவின் தேவையை சமாளிக்க பெரிதும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கப்பல் சவுதியில் இருந்து கச்சா எண்ணெயை கொண்டு வந்திருக்கிறது. மார்ச் 1ஆம் தேதியே சரக்குடன் சவுதியின் ராஸ் தனுரா துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டு விட்டது. ஆனால் போர் தீவிரமடைந்ததால் பெர்சியன் வளைகுடா பகுதிகள் நிலைநிறுத்தப்பட்டிருந்தது.
இப்போது ரஷ்யா சீனாவை தொடர்ந்து இந்தியா வரும் கப்பலுக்கு ஈரான் பச்சை கொடி காட்டியதைத் தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து இன்று இந்தியா வந்திருக்கிறது இந்த சரக்கு கப்பல். போர் துவங்கும் நேரத்தில் இந்தியாவை சேர்ந்த 28 சரக்கு கப்பல்கள் வளைகுடா பகுதியில் சிக்கிக் கொண்டன. 677 ஊழியர்களுடன் 24 கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்திக்கு உள்பகுதியில் சிக்கின. 101 ஊழியர்களுடன் 4 கப்பல்கள் ஜலசந்திக்கு கிழக்கே நிலைநிறுத்தப்பட்டன. இவற்றில் முதல் கப்பல் சரக்குடன் இப்போது இந்தியா திரும்பிவிட்டது. இன்னும் 27 கப்பல்கள் வரவேண்டியிருக்கிறது. இந்த கப்பல்களை எல்லாம் ஒருங்கிணைக்க 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. ஈரான் நாட்டின் ஆதரவுடன் படிப்படியாக அனைத்து கப்பல்களும் இந்தியா திரும்ப உள்ளன. இன்னொரு பக்கம் போர் மேலும் மேலும் தீவிரமடைந்து வருகிறது. கச்சா எண்ணெய் விலை இன்னும் டபுள் ஆகும். தயாராக இருங்கள் என்று அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளை ஈரான் எச்சரித்துள்ளது. பங்கில் இடைவிடாமல் குவிந்த வாகனங்கள், பெட்ரோல் காலி, பங்குகள் மூடல். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கெட்டிவாக்கத்தில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் வழக்கத்துக்கு மாறாக அதிக அளவில் வாகனங்கள் பெட்ரோல் நிரப்ப நீண்ட வரிசையில் குவிந்தன. பெட்ரோல் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் வாகன ஓட்டிகள் இடைவிடாமல் பெட்ரோல் நிரப்ப வந்ததால் பங்குகளில் பெட்ரோல் ஸ்டாக் தீர்ந்து போனது. கெட்டிவாக்கத்தில் உள்ள பெட்ரோல் பங்குகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. சில இடங்களில் பெட்ரோல் இல்லை என்ற போர்டு வைக்கப்பட்டது. வாகன ஓட்டிகள் அடுத்தடுத்து உள்ள பங்குகளை தேடிச் சென்றதால் ஈசிஆர் ரோட்டில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இச்சூழலில் போதுமான எரிபொருள் கையிருப்பில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருப்பதால் மக்கள் அச்சப்படவோ பதட்டமடையவோ வேண்டாம் என்று முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நேரத்தில் மத்திய அரசின் முயற்சிகளுக்கு துணை நின்று மேற்காசிய போர் சூழலை எதிர்கொள்வோம் என்று ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் குற்றங்கள் குறைவு, உள்துறை செயலாளர் விளக்கம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து உள்துறை செயலர் தீரஜ்குமார், சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன், சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் உள்ளிட்டோர் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். தமிழகத்தில் குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும் குற்றங்கள் குறித்து தவறான தகவல்கள் பரவி வருவதால் விளக்கம் அளிக்கிறோம் என்றும் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் சொன்னார். இப்போ தமிழ்நாடுடைய லாஸ்ட் 5 இயர்ஸ் உடைய ஒரு சிச்சுவேஷன் கணக்கு எடுத்து பார்க்கும் போது எல்லா மேஜர் கிரைம் ஹெட்ஸில் நம்பர் ஆஃப் கிரைம்ஸ் ரிப்போர்ட்டட் ஒரு சப்ஸ்டான்சியல் டிக்ளைன் இருக்குது. குறிப்பாக பார்க்கும்போது நம்ம நம்பர் ஆஃப் மர்டர் கேசஸ் ரிப்போர்ட்டட் எடுக்கும் போது, அதுபோல மர்டர் ஃபார் கெயின் எடுக்கும் போது, டெக்காய்டி கேசஸ் எடுக்கும் போது, ராபரி இந்த மாதிரி கேசஸ் எடுக்கும் போது, இன்க்ளூடிங் நம்பர் ஆஃப் கேசஸ் இன் த ரைட்டிங், நம்பர் ஆஃப் ரேப் கேசஸ். இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ் ஃபிகர் எடுத்து பார்த்தீங்கன்னா, in all these crimes எல்லாத்துல the number of cases which are being reported, there is a substantial decline. ரொம்ப ஸ்பெசிஃபிக் பேசணும்னா ஐ வில் ஜஸ்ட் டேக் அப் நம்பர் ஆஃப் மர்டர் கேசஸ் எடுங்க. 2021 தமிழ்நாட்டில் ஸ்டேட் லெவலில் 1597 cases were reported for the murder. இதே நம்பர் வருஷம் அப்படி ஸ்டீடி டிக்ளைன் காட்டிட்டு இருக்கோம். 2024 1490 cases, 2025 1461 cases. சேம் கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, ஈவன் ரேப் கேசஸ்ல பார்த்தீங்கன்னா சேம் கைண்ட் ஆஃப் ஸ்டடி டிக்ளைன் இஸ் தேர். 2021 we started with 422 cases being reported. இது அப்படியே ஸ்டடி டிக்ளைன். இன்னைக்கு 2025 401 cases reported in 2025. இப்படி பார்க்கும் போது in most of the almost all the major crime heads, the number of cases which are being reported has come down.
அதே போல் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஆல் த மேஜர் ஈவெண்ட்ஸு, டெம்பிள் ஃபெஸ்டிவல்ஸு, other kind of aspects also, the department, police department and the government நம்ம இணைந்து இதை கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ணதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம். தூத்துக்குடி மாணவிக்கு கொடூரம், டான்ஸை பார்த்து ரசித்த ஸ்டாலின். எங்க மவ அப்படி இல்ல, கதறி அழுத பெற்றோர். தூத்துக்குடி விளாத்திக்குளம் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த +2 மாணவி நேற்று முன்தினம் இயற்கை உபாதை கழிக்க காட்டுக்குள் சென்றார். வீடு திரும்பவில்லை. மறுநாள் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். மாணவி மாயமானதும் பெற்றோர் உடனே அருகிலுள்ள குளத்தூர் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். அங்கிருந்த போலீசார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள விளாத்திக்குளம் மகளிர் போலீசில் புகார் அளிக்கும்படி கூறினர். 2 போலீஸ் நிலையங்களிலும் மாணவியை தேட உடனே நடவடிக்கை எடுக்காமல் அவர் நடத்தை பற்றி தரக்குறைவாக பேசியுள்ளனர். கிராம மக்கள் பொங்கி எழுந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் விளாத்திக்குளம் இன்ஸ்பெக்டர் பிரவீனா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். செவ்வாய்க்கிழமைக்கு அந்த புள்ள தவறி போச்சு. மறுநாள் அன்னைக்கு நைட்டில் போய் நாங்கள் பெட்டிஷன் கொடுக்கும்போது அவங்க செல்வராஜ்ங்கிற இன்ஸ்பெக்டர் உன் புள்ள எவனே ஓடி இருக்கும் போய் பாருன்ட்டான். நாளைக்கு வான்னு சொல்றாங்க. அப்போ காவல்துறை மெத்தனை போக்கு வந்து இப்படி இருக்கும்போது இது தொடர்பாக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: போலீஸ் உரிய நேரத்தில் செயல்பட்டிருந்தால் விளாத்திக்குளத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட 17 வயது சிறுமி இன்று உயிருடன் இருந்திருப்பார். ஒரு காவல்துறை அதிகாரியை சஸ்பெண்ட் செய்வதை மாணவிக்கு கிடைத்த நீதியாக பார்க்க முடியாது. போலீசின் மிகப்பெரிய தோல்வியை மறைக்கத்தான் இது உதவுமே ஒழிய பிரச்சினைக்கு தீர்வாகாது. எதற்கும் உதவாத இந்த திமுக ஆட்சியில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளது. ஆனாலும் உள்துறை மற்றும் போலீஸ் துறையை தன் வசம் வைத்துள்ள முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் நேற்று நடந்த அரசு நிகழ்ச்சி ஒன்றில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நடன நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருந்தார். இதைவிட அவமானம் வேறில்லை என அண்ணாமலை கூறியுள்ளார். அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் போட்ட வழக்குக்கு தடை. பாமக சின்னம் கொடியை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் சென்னை உரிமையியல் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். அதற்கு பதிலளித்த அன்புமணி ராமதாஸின் கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்று கோரினார். இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தபோது பாமகவின் அங்கீகாரம் ரத்து ஆனதற்கு அன்புமணியின் மோசமான செயல்பாடுதான் காரணம். தற்போது அவர் கட்சி உறுப்பினர் கூட இல்லை என்று ராமதாஸ் கூறியிருந்தார். இதையடுத்து வழக்கு 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் கட்சியின் பொதுச் செயலாளரான தம்மை வழக்கில் சேர்க்க உரிமையியல் கோர்ட் மறுத்துவிட்டது. ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். இதை விசாரித்த நீதிபதி உரிமையியல் கோர்ட் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்ததுடன் ராமதாஸ் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். பிரதமராகவே இருந்தாலும் பேசும் முன் அனுமதி வாங்கணும். எதிர்க்கட்சி தலைவரும் விதிகளுக்கு உட்பட்டவரே. சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் 3வது முறையாக லோக்சபா சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. கடந்த 2 நாட்களில் 12 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த தீர்மானத்தின் மீது விவாதம் நடந்தது. எம்பிக்கள் அவரவர் கருத்துக்களை முன்வைத்தனர். இந்த சபையானது 140 கோடி இந்தியர்களின் விருப்பத்தை பிரதிபலிக்கும் சபையாக உள்ளது. ஒவ்வொரு எம்பியும் லட்சக்கணக்கான மக்களின் ஆதரவை பெற்றே இங்கு வந்துள்ளனர். தன்னை நம்பி ஓட்டளித்த மக்களின் நலனுக்காகவும் அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் பொறுப்பும் அவர்களுக்கு உள்ளது. அந்த வகையில் அனைத்து எம்பிக்களும் அவர்களின் கருத்துக்களை முன்வைக்க நான் வாய்ப்பு வழங்கியுள்ளேன். நாட்டின் கடைக்கோடி குடிமகனின் குரலும் கேட்கும் வகையில்தான் இதுவரை சபை நடத்தப்பட்டுள்ளது. சபையில் பேச தயங்கிய எம்பிக்களை நான் தனியாக அழைத்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளேன். சபையில் அவர்கள் பேச வேண்டியதன் அவசியம் குறித்து அவர்களுக்கு விளக்கியுள்ளேன். நாடு சுதந்திரமடைந்த போது மக்களாட்சி முறையில் சிறப்பான ஆட்சியை வழங்கிட நம் முன்னோர்கள் அரசியல் சாசனத்தை வகுத்தளித்தனர். இன்று உலகெங்கும் ஜனநாயக முறையை ஆட்சி அதிகாரம் செய்வதற்கான சிறந்த நடைமுறையாக பார்க்கப்படுகிறது. சபையின் மரியாதைக்கு எவ்வித கலங்கமும் ஏற்படாத வகையில் அதை வழிநடத்தி செல்வதில்தான் நான் கவனமுடன் செயல்பட்டு வந்துள்ளேன். அனைத்து எம்பிக்களையும் சமமாக பாவித்து அனைவருக்குமான வாய்ப்பை உறுதி செய்து வந்துள்ளேன். அரசியல் சாசனத்தின் மீது எனக்கு அதீத நம்பிக்கை உள்ளது. எனவே என் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டதும் சபை நடவடிக்கைகளிலிருந்து நான் விலகியே இருந்தேன். கடந்த 2 நாட்களாக நடந்த விவாதத்தில் எம்பிக்கள் பலர் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். அவை அனைத்தையும் நான் மிக கவனமாக கவனித்தேன்.
கருத்துக்களை முன்வைத்த அனைத்து எம்பிக்களுக்கும் நன்றி. இந்த இருக்கை எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் சொந்தமானது அல்ல. எனக்கு முன் இங்கு இருந்தவர்கள் எந்த அரசியல் சாசனத்தை பின்பற்றி சபையை வழிநடத்தினார்களோ அதே கௌரவத்துடன் நானும் அந்த பணியை செய்கிறேன். என் மீது நம்பிக்கை வைத்த எம்பிக்கள் அனைவருக்கும் நன்றி. எம்பிக்கள் தங்கள் கருத்தை எடுத்துரைக்க உரிமை உள்ளது. அதே சமயம் அவர்கள் மந்திரியாக இருந்தாலும் பிரதமராகவே இருந்தாலும் அவர்கள் பேச விரும்பும் விஷயம் குறித்து சபை தலைவரிடம் முன்கூட்டியே நோட்டீஸ் அளிக்க வேண்டும். சபை தலைவரின் ஒப்புதலுக்கு பிறகே அதற்கான ஒப்புதல் கிடைக்கும். எதிர்க்கட்சித் தலைவர் என்பவர் எந்த விதிகளுக்கும் உட்படாமல் எந்த விஷயத்தையும் பேசலாம் என சிலர் கூறுகின்றனர். ஆனால் அது முற்றிலும் தவறானது. அமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர், பிரதமர் என யாராக இருந்தாலும் அனைவரும் சபையின் விதிகளுக்கு உட்பட்டவரே. இந்த விதியை அரசாங்கமோ எதிர்க்கட்சிகளோ வகுக்கவில்லை. இது சபையால் உருவாக்கப்பட்டு காலம் காலமாக தொன்று தொட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சபையின் கௌரவத்தை காக்க வேண்டிய கடமை சபை தலைவருக்கு உள்ளது. சபை விதிகளை மீறி உறுப்பினர்கள் செயல்படும் போது சபையின் கௌரவத்தை காக்க சில நேரங்களில் நான் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது. லோக்சபாவில் எம்பிக்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்த முழு உரிமை உள்ளதாக உறுப்பினர்கள் சிலர் கூறினர். நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். இந்த விவகாரத்தில் சபை விதி என்ன சொல்கிறது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதாவது சபையின் கௌரவத்திற்கு ஊறு விளைவிக்காமல் சபை விதிகளுக்கு உட்பட்டு உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை பேச முழு சுதந்திரம் உண்டு என்றுதான் விதியில் உள்ளது. இதை உறுப்பினர்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது லோக்சபா சபாநாயகர் அவர்களின் மைக்கை ஆஃப் செய்வதாக குற்றம் சாட்டுகின்றனர். சபாநாயகர் இல்லாத போது பல சமயங்களில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் இந்த சபையை வழிநடத்தியுள்ளனர். அவர்களுக்கே நன்றாக தெரியும், சபாநாயகர் இருக்கையில் உறுப்பினர்களின் மைக் கண்ட்ரோல் செய்யப்படுவதில்லை. எந்த உறுப்பினரின் பெயர் கூறப்படுகிறதோ, அதாவது எந்த உறுப்பினருக்கு பேச வாய்ப்பு அளிக்கப்படுகிறதோ அவரின் மைக் தானாக ஆன் ஆகிவிடும். பிற உறுப்பினர்களின் மைக் அப்போது செயல்படாது. இதுதான் வழக்கமான நடைமுறை. இது பற்றி தெரிந்திருந்தும் சபாநாயகர் மீது பழி போடுவதில் நியாயமில்லை. நான் சபையை வழிநடத்தும் பொறுப்பு ஏற்றதிலிருந்து பெண் எம்பிக்கள் பேச அதிக வாய்ப்பு வழங்கியுள்ளேன். அனைத்து பெண் எம்பிக்களும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்துள்ளனர் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். பெண் எம்பிக்களுக்கான மரியாதையும் அவர்களுக்கான வாய்ப்பும் ஒருபோதும் மறுக்கப்பட்டது கிடையாது. அதே சமயம் சில பெண் எம்பிக்கள் சபையில் அமளியில் ஈடுபட்டு சபையை முடக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சபை மரியாதையை காக்க அவர்கள் மீது சில நடவடிக்கை எடுக்க வேண்டி இருந்தது என ஓம் பிர்லா பேசினார். கல்லூரி மாணவியை காரில் கடத்தி மயக்கமடைய செய்து பலாத்காரம். இளம்பெண்ணின் புகாரை விசாரித்த போலீசார் ஷாக். திருச்சியைச் சேர்ந்த 22 வயது கல்லூரி மாணவி படிப்பு விஷயமாக சென்னைக்கு சென்றுள்ளார். அடையாறில் உள்ள பெண்கள் விடுதியில் தங்கியுள்ளார். அந்த மாணவி கடந்த 9ஆம் தேதி அபிராமபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாலியல் புகார் கொடுத்தார். அந்த புகாரில் விடுதியில் இருந்து வெளியே செல்வதற்காக ராபிடோவுக்கு காத்திருந்தேன். அப்போது காரில் வந்த அடையாளம் தெரியாத 4 பேர் வலுக்கட்டாயமாக காரில் கடத்தி சென்றனர். முகத்தில் மயக்க பவுடர் தூவியதால் சுயநினைவை இழந்தேன். அப்போது என்னை பாலியல் வன்கொடுமை செய்து அடையாறில் இறக்கிவிட்டு சென்று விட்டனர். உடல் நலம் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றேன் என்று அந்த மாணவி கூறியிருந்தார். அந்த புகார் அடிப்படையில் போலீசார் சம்பந்தப்பட்ட இடங்களில் இருந்த சிசிடிவி பதிவுகளை ஆராய்ந்தனர். மாணவி கூறிய மருத்துவமனையில் விசாரித்தனர். மாணவியிடமும் துருவி துருவி விசாரித்தனர். இறுதியில் கல்லூரி மாணவி சொன்னது எல்லாமே கட்டுக்கதை என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். மாணவி படிப்பில் பின்தங்கியிருந்தார். மாணவியின் படிப்பு செலவுக்கு பெற்றோர் நிறைய செலவு செய்துள்ளனர். இருந்தாலும் மாணவிக்கு படிப்பு வரவில்லை. இதுகுறித்து பெற்றோரிடமும் சக நண்பர்களிடமும் சொல்ல முடியாமல் மன உளைச்சலில் இருந்துள்ளார். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் இதுபோன்ற பொய் புகாரை கொடுத்ததாக போலீசில் மாணவி ஒப்புக்கொண்டுள்ளார். ஏற்கனவே இது தொடர்பாக விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது.